2025 மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகையினுடைய முன்பாகத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் இப்பொழுது நடக்கக்கூடிய முக்கியமான பெயர்ச்சிகள் எல்லாமே இந்த மேஷராசிக்கு மிகச் சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் கவலைப்பட வேண்டாம். 7.5 சனியில் மாட்டிக்கொள்ளப் போகிறோம் என்ற ஒரு நிலைப்பாடுகளில் பயத்தில் யாரும் இருக்க வேண்டாம். சிறு வயதில் இருக்கவர்கள் மட்டும் சனி பெயர்ச்சியினுடையது, அதுவும் 7.5 சனியினுடைய ஆரம்பத்தில் இருக்கும்போது உடல்நிலைகளில் சற்று கவனத்தை செலுத்தினால் போரும். அதாவது ஒரு 30 வயதுக்கு மேற்கொண்டு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலைகளில் கவனம் தேவை. பிந்தைய பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உடல்நிலை மற்றும் செட்டில்மெண்ட்ஸ் சம்பந்தாச்சாரங்களில் சற்று கவனங்கள் இருக்க வேண்டும். காரணம், ஜூன் ஜூலை மாதம் வரை உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது, ஆனால் ஒன்று போனால் இன்னொன்று வரும் என்று சொல்லுவார்கள். கதவு மூடினால் ஜன்னல் திறக்கும் அப்படின்பா. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க, குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. அது வரும் வரையில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலும் ஒரு கூர்ந்து கவனித்து அதன் பிரகாரம் நடந்து கொள்வது தான் சிறப்பான ஒரு புத்திசாலிக்கு அடையாளமாக இருக்கும். அது மட்டுமல்லாது கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி செல்வது, காரணம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் வருவதால் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது எல்லா விதத்திலும் ஏற்றங்களை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுப விரயஸ்தானத்தில் சனி பகவான் வருது எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பு பெரிய அளவில் இல்லாமல் இருக்கும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு வருவது உங்களுக்கு வருமானத்திற்கு உண்டான விஷயங்களை நிறையாக கொடுப்பார்கள். ஆனால் அந்த வருமானம் எங்கே செல்ல போகிறது என்று தெரியாமல் காணாக போயிடும். அப்படின்னாக்க நம்ம 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவான் கொடுக்கக்கூடிய தனத்தை நாம் புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒரு இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது தான் சிறப்பான விஷயம். கண்டிப்பாக இப்போது ஜூன் ஜூலை மாதம் வரை கண்டிப்பாக பூமியில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம். தங்கத்தில் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்வது, கோளறு பதிகம் படிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 80% சிறப்பு பலனை அடையக்கூடிய ராசியாக மேஷராசி அமைகிறது. இருப்பினும் இந்த ஆண்டினுடைய அமைப்பில் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம், 5ஆம் இடம், 5க்கு 7ஆம் இடம் போன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்க இருப்பதால் கண்டிப்பாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அடைந்தவர்களுக்கு உண்டான சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியது, அசையும் அசையா சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், நிலப்புலன்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், ஏதேனும் கேஸ் சம்பந்தமான விஷயத்தில் இருந்தால் அந்த கேஸில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலனாக இருக்கும். 80 விழுக்காடு சுபமான பலன்களை அடையக்கூடிய ராசியாக இந்த மேஷராசி அமைகிறது.